सर झुकाकर प्रार्थना करेंगे। நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் நேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அப்பா, இந்த இடத்துல உனக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வந்திருக்கோம் ஆண்டவரே. पिताजी, इस जगह पे आपके धन्यवाद के हृदय के साथ हम यहाँ पर आए प्रभु। அப்பா, நீர் எங்க வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கீங்க. हमारे जीवन में कितने कई सारे भलाई आपने किया அதுக்கு है। நாங்க நன்றி செலுத்திட்டு இந்த இடத்துல நாங்க इसलिए आप வந்திருக்கோம். धन्यवाद के साथ बलि चढ़ाते प्रभु। நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. आप हमसे बातें எந்த कीजिए। ஒரு மனுஷனோட சத்தத்தையும் கேட்க நாங்க இங்க வரல ஆண்டவரே. मनुष्य का आवाज सुन के मैं हमने यहाँ पर नहीं आया प्रभु। ஆண்டவரே, நீங்க எங்களோடு என்ன பேச வருவீங்களோ அது பேசுங்க. प्रभु जी, आप हमसे बर्ताव कीजिए, हमारे बीच में बात कीजिए। இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन। ஸ்தோத்திரம். இன்றைக்குள் நம்ம என்ன பார்க்கறோம்னா, आज हम क्या देखने वाले हैं? ஆண்டவருக்குள்ள நம்ம வெயிட் பண்றது, காத்திருக்கிறது. प्रभु के अंदर हम धीरज के साथ बाट जोते रहना। பிரபு ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம காத்திருக்கிறது. प्रभु की उपस्थितियों में हम बाट जोते रहना। நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவருக்காக நிறைய செய்வோம். कई समय हम प्रभु के लिए कई सारे काम करते हैं। சர்ச்ல நம்ம நிறைய காரியத்துல ஈடுபடுவோம். कलीसिया में कई सारे काम हम ये भाग लेते हैं। ஆண்டவருக்காக நிறைய பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு நம்ம கிளம்புவோம். प्रभु यीशु मसीह के बारे में हम कई सारे लोगों को हम बता सकते हैं। அப்படி நம்ம சொல்ல கிளம்புறோம். ऐसे हम बोलने के लिए हम निकलते हैं। ஆண்டவரே, உமக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் நம்ம நிறைய இடத்துல காரியம் பண்றோம். प्रभु के लिए हम कई सारे काम करेंगे, कई सारे ऐसा करके हम करते हैं। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பாதத்துல காத்திரு ஃபர்ஸ்ட். लेकिन प्रभु कह रहा है, तू मेरे उपस्थिति में बाट जोते रहना पहला। நீங்க அது செய்யறதுக்கு இது செய்யறது மேலாக நீ இடத்துல காத்திரு, என்னுடைய சமூகத்துல காத்திரு. तू वो करने वाला और ये करने वाला उससे बढ़कर तू मेरे सम्मुख में इंतजार के साथ बाट जोते रहना। வெளிப்படுத்த அதிகாரத்துல 2:2 படிச்சா தெரியும் உங்களுக்கு. प्रकाशित वाक्य में दूसरा अध्याय दूसरा वचन से हम पढ़ेंगे तो मैं तेरे काम और तेरे परिश्रम और तेरे धीरज को जानता हूँ, और यह भी कि तू बुरे लोगों को देख नहीं सकता, और जो अपने आप को प्रेरित करते कहते हैं और ये नहीं, उन्हें तो तूने परख कर झूठा पाया। तू धीरज धरता है और मेरे नाम के लिए दुख उठाते उठाते थका नहीं, पर मुझे तेरे विरुद्ध यह कहना है कि तूने अपना पहला सा प्रेम छोड़ दिया है। ஆமென். தமிழ் யாராவது படிக்குமா? ஆமென். அப்போ உன்னுடைய கிரியை நான் பார்க்கறேன், உன்னோட பிரயாசத்தை நான் பார்க்கறேன். तेरे क्रिया को मैं देख रहा हूँ, तेरा प्रयास को भी मैं देख रहा हूँ। உனக்கு ஏதாவது இடத்துல ஆண்டவருக்கு விரோதமா நடந்தா உனக்கு பிடிக்காத அதையும் நான் பார்க்கறேன். मेरे विरोध में तो कुछ भी काम नहीं कर, वो भी मैं देख रहा हूँ। என்னோட பேருக்காக நீ எவ்வளவு பிரயாசம் எடுக்கற அதை நான் பார்க்கறேன். मेरे नाम के तू कई सारा प्रयास उठ रहा है, कोशिश कर रहा है, लेकिन मैं उसको मैं देख रहा हूँ। तो भी ஒரே விஷயம் உனக்கு விரோதமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, एक ही विषय तेरे अंदर एक कमी है, क्या है करके ஆதியில இருந்த அன்பு, நம்ம புதுசா ஆண்டவர்ல வரும்போது இருந்த அன்பு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. जो शुरुआत में रहने वाला जो प्रेम, मसीह का जो अंदर जो प्रेम था वो निकल गया है। ஆண்டவருடைய முதல் நோக்கம், ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாரு, நம்ம கூட பேச விரும்புறாரு. அதான் ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் நோக்கமா இருக்குது. पहला प्रभु का मकसद क्या है? प्रभु हमसे प्यार करता है, हमसे प्रेम करता है, वही पहला मकसद है। அந்த நேசத்தினால தான் நம்ம இந்த உலகத்திலேயே நம்மள ரட்சிக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு. उसकी प्रेम के चलते प्रभु हमको उद्धार करने के लिए, उसको हमें छुड़ाने के लिए इस जगत पे हमको आया है। நம்மளோட பேசுவதற்கு, நம்ம கூட சஞ்சரிப்பதற்கு அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு. उसके वो हमारे साथ रहना, हमारे साथ बात करना उसके लिए बहुत प्रिय है। ஆனா நம்ம அவருடைய தேவையான காரியம் எல்லாம் செய்றோம், उसके लिए அவர்ட்ட பேசுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. उसके काम, बहुत सारे काम हम करते हैं उसके लिए, लेकिन उसके साथ बात करने के लिए बैठ के उसके उपस्थिति में बैठ के रहने के लिए हम समय नहीं मिलता है। நம்மளுக்கு ரொம்ப விரும்பின ஒரு ஆளா இருக்கலாம், कई बहुत अच्छे से जान पहचान वाला आदमी रह सकता है। அவங்களுக்காண்டி தேவையான சாப்பாடு கொடுக்கிறோம், தேவையான துணிமணி கொடுக்கிறோம்,
उनका जो जो मकसद है, जो जरूरत है वो पूरा करता है, कपड़ा रहेगा तो जो ஆனா அவங்க கூட உட்கார்ந்து நம்ம பேசுறதுக்கு உட்கார மாட்டோம், அவங்க தேவையெல்லாம் கொடுத்துருந்தோம். उन लोग के साथ बैठ के बात करने के लिए समय नहीं मिलता, लेकिन उसका जरूरत कब पूरा कर देते हैं. ஆனா உண்மையான அன்பு அந்த அந்த சந்தரிப்பை எதிர்பார்க்கும். वो प्रभु वो सच्चा प्रेम क्या है, वो जो लोग उसके साथ बात करना, उसके साथ मेल मिलाप ஆண்டவர் करना, ஆதாம பண்ணிட்டு படைச்சிட்டு நீ நிறைய இது பண்ணணும் அது பண்ணணும்னு வேலை கொடுக்கல, டெய்லி என்னோட பேசதான் விரும்பினார் ஆதாம். आदम और हव्वा को परमेश्वर ने काय के लिए सृष्टि किया कि वो करने के लिए, ये करने के लिए नहीं, मेरे साथ बात करने के लिए, मेरे साथ रहने के लिए. இது எல்லாமே உனக்கு கொடுத்தாச்சு, இத நீ ஆளுக பண்ணு, ஆனா என்னோட நீ டெய்லி சஞ்சரி. ये सब तुझे दिया है, तुझे प्रभुत्व करने के लिए, लेकिन तू मेरे साथ बात करते चलते रहना. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ நிறைய பண்ற, ஆனா நீ ஏன் சமூகத்துல காத்துரு. लेकिन यहाँ पर क्या कहा गया है, तू सब कुछ काम कर रहा है, लेकिन तू मेरे बाद उपस्थिति में बाट जोते रहना. संगीतம் 46:10 நம்ம படிப்போமா? भजन संगीता 46:10 पढ़ेंगे क्या? चुप हो जाओ और जान लो कि मैं हूँ परमेश्वर हूँ, मैं जातियों में महान हूँ, मैं पृथ्वी भर में महान हूँ. தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். तो जान लो कि परमेश्वर जातियों में महान हूँ, पृथ्वी भर में मैं महान हूँ. அமர்ந்திருந்து அமைதியா இருந்து और शांत रहकर. சில நேரம் நம்ம நிறைய வாட்டி ஆண்டவருக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம போய் ஆண்டவர் இது பண்ணிருங்க அது பண்ணிருங்க, இது நடந்துடணும் அது நடந்துடணும், அப்புறம் ஒரு ஆமென் போட்டு நம்ம வந்துருந்தோம். कुछ जरूरत के साथ अपन आए रहेंगे, तो अगर अपन आएंगे प्रभु ये कर लो मेरे लिए, ये कर लो, ऐसा करके बोल के आमेन बोल के चले जाते हैं. அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அவர் நம்மளுடைய தகப்பன். वो उसके लिए अपन वैसा जो प्रार्थना करते हो गलत नहीं कहता, वो हमारा पिता है, वैसा मांगना हमारा कर्तव्य है. தான் கேட்க முடியும், மனுஷங்க கிட்ட கேட்க முடியாது. उसके साथ ही अपन मांग सकते हैं, मनुष्य के पास हम जाके मांग नहीं सकते. ஆனா அந்த சஞ்சரிப்பு இருக்குதா, நம்ம அந்த அன்பான ஒரு சஞ்சரிப்பு இருக்குதா, वो जो मेल मिलाप है जो परमेश्वर के साथ, वो जो प्रेम के साथ है. ஆண்டவரோட அன்பா நெருக்கமா இருக்கிறவங்க ஒரு பிரேயர் பண்ணா நெருக்கம் இல்லாதவங்க பிரேயர் பண்ணதுக்கும் அதுக்கு ரிசல்ட்ல வித்தியாசம் இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? करीब रहकर जो प्रेम करने वाला और बिना करीब रहकर जो प्रेम करने वाला, उसको जो उत्तर आता है ना, उसमें जो फर्क है बहुत है. ஆண்டவர் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரையும் பார்ப்பாரு. நம்மளுடைய கிரியைகள், परमेश्वर दोनों को एक ही तरफ से देखता है, लेकिन हमारा जो क्रिया, நம்மளுடைய சுய நீதியா இருக்கட்டும், சுய பாவங்களா இருக்கட்டும், நம்மளே அது வந்து நீ தப்பு நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு மதில் ஏற்படுத்தும். हमारा जो स्वयं के क्रिया रहने दो, जो भी स्वयं के क्रिया के जो पाप रहने दो, कुछ भी रहने दो, लेकिन परमेश्वर के साथ रहते समय अपने को एक महसूस आ जाता है. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க ஒரு சொட்டு கண்ணீர், ஒரு எலிஷா தீர்க்கதரிசியா, परमेश्वर का प्रिय काम करने वाला, अप्रिय काम करने वाले बहुत सारे लोग एलिशा दीर्घदर्शी, लेकिन एलिशा भविष्यवाणी और एलिया दीर्घदर्शी वानத்தை திறந்து அடிச்சாரு. एलिया भविष्यवाणी आकाश को खोलकर अग्नि को उंडाला था. ஏன்னா அவர் அவ்வளோ ஆண்டவரோட நெருங்கிய பழக்கத்துல இருக்கிறாரு. लेकिन वो क्योंकि वो परमेश्वर के साथ रहकर चलने वाला व्यक्ति था. எல்லாத்தோட பெஸ்ட் एग्जांपल என்னது? இயேசுப்பா. सभी के बहुत मुख्य उदाहरण बोलेगा तो यीशु मसीह है. ஆண்டவரே நீங்க எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு ஜெபமே ஆரம்பிப்பாங்க. प्रभु आप हमेशा प्रार्थना को सुनकर उत्तर देने वाला करके ऐसा बोल के प्रार्थना का शुरुआत करते हैं. தைரியமும் விசுவாசமும் எதனால வருது? वो विश्वास कैसे किसके द्वारा? आज हम निर्णय लेंगे. डेली ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 அதிகாரமோ, रोज हमसे जो जितना होता है 1-2 अध्याय ஆண்டவரோட ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு, परमेश्वर के साथ एक आधा घंटा बात करना. நீங்க முட்டங்கால் போட்டாதான், முட்டங்கால் போட்டு கை ஜாயின் பண்ணி பிரேயர் பண்ணாதான் அது பிரேயரோ ஆகாது. घुटना डाल के हाथ जोड़ के प्रार्थना करना से ही उत्तर आएगा करके ऐसा सोचो मत. அதுதான் பிரேயர்னு கிடையாது. वही प्रार्थना है करके सोचो मत. நீங்க வேலைக்கு நடந்து போகும்போது, और काम पे जाते समय भी, வேலையில இருந்து வரும்போது, काम से आते समय भी, தூங்க போகும்போது, सोते समय भी, சாப்பிட போகும்போது, खाने समय में भी, भी, சாப்பிட இந்த சாப்பாடு கொடுத்தீங்களா நன்றி. प्रभु आज भोजन दिया, भोजन के लिए धन्यवाद. நல்ல ஒரு வேலையை தந்தீங்க அதுக்காக நன்றி. अच्छे से मेरे लिए काम दिया इसलिए धन्यवाद. எனக்கு உடம்பு ஒழுங்கா அவ்வளவு சரியா படல, நீங்க அதை பாத்துக்கொள்ளுங்க. சும்மா ஏதாவது நம்ம நினைக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட் பக்கத்துல கூட நடந்து போனா எப்படி பேசும்? जैसे मित्र के साथ बात चलते समय कैसे बात करते हैं वैसे बात करते रहना है. பேசிட்டே போவோம். वैसे प्रभु यीशु मसीह के साथ बात करते चलते रहना चाहिए. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமர்ந்து நானே தேவன் என்றார். आज परमेश्वर हमसे क्या कहता है? चुप हो जाओ, मैं जातियों में महान हूं. பைபிள்ல யாரெல்லாம் அமர்ந்திருந்தா ஆண்டவரே தேவன் என்று அறிந்து கொண்டாங்க? शास्त्र में कौन-कौन चुप होकर प्रभु यीशु मसीह ही परमेश्वर करके कौन-कौन जान लिया? உடனே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல, तुरंत उन लोग को आशीर्वाद नहीं आया. ஆண்டவர் கூட அமர்ந்து இருந்தாங்க. प्रभु यीशु मसीह के अंदर बाट जोते रहा. ஆண்டவரே பற்றி கொண்டாங்க.
ஆண்டவரே பிடிச்சு கொண்டாங்க. प्रभु यीशु मसीह को भी पकड़ लिया, அதனால அவங்க ஆண்டவருடைய மகிமையை கண்டாங்க. इसलिए उन लोग प्रभु की महिमा को भी पा लिया। யாரெல்லாம் இருக்கா? தாவீது இருக்காங்க. कौन कौन है? दाऊद राजा है। யார் என்ன சொன்னாலும், எங்க அப்பா என்னை மதிச்சாலும் மதிக்காட்டாலும் அவர் காட்டுக்குள்ள என்ன பண்றாரு? जो मुझे मतलब जो कुछ जो भी कहे, मेरा पिताजी भी मुझे इनकार करे, वो क्या कर रहे जंगल में? காட்டுக்குள்ள போய் ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு பாட்டு படிச்சிட்டு இருக்காரு. जंगल में वो प्रभु यीशु मसीह भला है, अच्छा है, महान है करके நன்மை பண்றாருன்னு நினைச்சு அவர் பாட்டு படிச்சாரா? प्रभु यीशु मसीह परमेश्वर मुझे भलाई करेगा करके उसने गीत गाया क्या? அவர் பாட்டு படிச்சிட்டு இருக்காரு. वो गीत गाते रहा, அவருடைய சன்னிதத்துல அவர் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டே இருக்காரு. उसकी उपस्थिति में रह के गीत गाते रहता रहना चाहिए। ஆண்டவர் அவர் என்ன மாற்றினாரு? उस प्रभु उसको क्या बनाया? दाऊद राजा को ராஜாவா மாற்றினார், राजा बनाया। ஆபிரகாம் சொல்றாரு, உன் வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஜாதியை விட்டு ஜனத்தை விட்டு வெளியே வா। अब्राहम को कह रहा परमेश्वर तू घर को छोड़कर, शहर को छोड़कर, देश को छोड़कर तू बाहर आ जा, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், मैं तुझे बड़ी जाति बनाऊंगा। அப்ப உடனே வெளில வந்தோடனே ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்கிட்டாரா? तुरंत बाहर आते ही बड़ा जाति बनाया क्या उसको? அவருடைய உனக்கு சொன்னாரு வானத்து நட்சத்திரம் போல உனக்கு संतति பெருகும்னு சொன்னா उடனே பெருகிட்டா? परमेश्वर ने उसको कहा मैं आकाश के तारों के समान तेरे संतान को बढ़ूंगा, तुरंत उसको बढ़ा क्या? नहीं, அவருக்கு 20-30 வருஷம் கழிச்சு தான் குழந்தையே பிறந்துச்சு। 20-30 उम्र के बाद ही उसको परमेश्वर ने उसको संतान दिया। அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணி இருக்கணும்? அமர்ந்து இருக்கணும்। उसके बीच में उसने क्या करते रहा? प्रभु मसीह के अंदर बाट जोते रहा। अन्नाल कண்ணீரோட ஜெபிச்சு அழுத உடனே அடுத்த நிமிஷம் கையில குழந்தை வந்துட்டா? अन्नाल ने आंसू बहा के प्रार्थना करते ही तुरंत बच्चा मतलब आ गया क्या? अब ஆண்டவர் சமூகத்துல ஊத்திட்டா, वो प्रभु के सम्मुख में वो अपने आप को निचोड़ दिया। ஊற்றனதுக்கு அப்புறம் ஆண்டவரோட சமூகத்துல அமர்ந்திருந்து தேவனுடைய மகிமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா। निचोड़ के प्रभु के चरणों में प्रभु की महिमा को पाने के लिए वो इंतजार के साथ था। யோசேப்புக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? यूसुफ को कितना साल था? परमेश्वर को उसको राजा बनाने कितना साल पहला था? எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி அவர் कई सारे कष्ट को पार करके, कई सारे कष्ट को पार करके वो प्रधानमंत्री बना। मूसा को कितने वर्षों? कितने साल के बाद? 40 வருஷம்। 40 साल के बाद रेगिस्तानல வனாந்தரத்துல சுத்துறாரு। रेगिस्तान में लेके लोगों को चला रहा है। அதனால ஆண்டவர் மேல அவங்க பற்றியா இருந்தாங்க, இன்தஜார் பண்ணாங்க, ஆண்டவருக்குள்ள அவங்க இருந்தாங்க, காத்து இருந்தாங்க। प्रभु के चरणों के साथ उन लोग क्या करते रहा? बाट जोते रहते गया। ரொம்ப நம்ம என்சி அப்படி அது இதுன்னு பண்றதோட ஆண்டவரோட சன்னிதானத்துல காத்திருந்தா எல்லா காரியமும் நடக்கும்। जल्दबाजी में ऐसे करने के छोड़ के प्रभु के चरणों में पहले इंतजार के साथ बाट जोएगा तो सब कुछ काम ऑटोमेटिकली होएगा। அவ நம்மளும் இன்னைக்கு என்ன ஒரு இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்றதா இருக்கும்? டெய்லி आज से लेके अगले हफ्ते तक क्या करना चाहिए? என்ன பண்றதா இருக்கும்? காத்திருக்கும்। எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் கூட பிரேயர் பண்றதா இருக்கும்? प्रभु के साथ बाट जोते रहना चाहिए। कितना समय प्रभु के समय के देना चाहिए? 1 மணி நேரம் பைபிளும் பிரேயரும் படிக்கிறது நம்ம நிர்ணயம் எடுப்போமா? 1 घंटा बाइबल पढ़ना और प्रार्थना करना எடுப்போமா? எல்லாரும் 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுப்போமா? निकालेंगे क्या? मतलब समय देंगे क्या? अभी 1 घंटा प्रभु के लिए हर दिन 1 hour ஆண்டவர் கொடுப்போம்। அதுக்கு பல மடங்கு 8 மணி நேரம் கம்பெனில வேலை பார்த்தா கூட அதுக்கு அவ்வளவு இன்கிரிமெண்ட் கிடைக்காது, பல மடங்கு இன்கிரிமெண்ட் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும்। 1 घंटा तो हम अब देंगे तो परमेश्वर कई सारे इंक्रीमेंट हमारे काम से भी बढ़कर परमेश्वर अपने को आशीष करेगा। ஆனால் அந்த இன்கிரிமெண்ட்காக நம்ம பண்ண கூடாது। वो इंक्रीमेंट के लिए मतलब इंक्रीमेंट के लिए नहीं करना चाहिए। ஆண்டவர் உண்மையிலே நேசிக்கிறனால हाँ, परमेश्वर हमसे सच्चाई से प्रेम करने के चलते करना चाहिए। யோசுவா நான் கடைசியா பேசுறேன், அடிக்கடி அந்த வசனம் சொல்லுவேன்। योशुआ मतलब हमेशा एक वचन बोलता हूँ। பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்கு சின்ன என்னன்னா உடன்படிக்கை பண்ண பெட்டி। जुना करार में पवित्र आत्मा के मतलब बदले में क्या प्रतिज्ञा बोलेगा तो वाचा का पेटी है। அந்த உடன்படிக்கப்பட்ட பெட்டியை வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க। और जो वाचा का जो प्रतिज्ञा जो पेटी है वो एक जगह पे रखा रहता है। மோசே இருப்பாரு, எல்லா ஆசாரியர்களும் இருப்பாங்க। मूसा भी रहते, सारे याजक लोग भी रहते उन लोग उस जगह पे। மூசே எஞ்சி போயிடுவாரு, मूसा उठ के चले जाता है, याजक लोग उठ के चले जाते हैं। யோசுவா வந்து எப்பவும் என்ன பண்ணுவாரு? அந்த உடன்படி பக்கத்துலயே உட்கார்ந்திருப்பாரு। यहोशू क्या करते हैं? वो वाचा का जो पेटी है उसके बाजू में रहता है, அது கூடயே உட்கார்ந்திருப்பாரு। वो पेटी के बाजू में रहता है जो वाचा प्रभु के दिया। ஆவியானவர் கூடயே அவர் உட்கார்ந்திருக்கிறார்। वो उसका क्या अर्थ है? प्रभु मसीह यीशु मसीह के साथ, पवित्र आत्मा के साथ वो उसके सम्मुख में है। அதனால தான் ஆண்டவர் யாரை சூஸ் பண்ணாரு? लेकिन इसलिए परमेश्वर किसको चुना? मोसेस के அப்புறம் யாரை சூஸ் பண்ணாரு? मूसा के बाद किसको परमेश्वर ने चुना? இந்த ஜனங்களை கொண்டு போறதுக்கு யாரை? इस लोगों को चलाने के लिए परमेश्वर ने यहोशू को चुन लिया है। அவருடைய பிரியமா இருக்கிற மக்களை வாயை திறந்த முன்னாடி
தானியேல் ஜெபிக்க முன்னாடியே நான் பதில் கொடுத்துட்டேன் அப்படிங்காரு. दानियल प्रार्थना करने से पहले मैंने उत्तर दे दिया करके परमेश्वर कह रहा है. ஆண்டவர் ஏசப்பா சொல்றாங்க, ஆண்டவரே யோபு எனக்கு ரொம்ப இருதயத்தில் தானியேல் தான் அப்படி சொன்னாங்க. தாவீது என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறார். दाऊद को क्या कह रहे, तू मेरे हृदय का प्रिय व्यक्ति है. ஏசப்பாவுடைய பிரேயர் எப்படி ஆரம்பிக்குது? यीशु मसीह का प्रार्थना कैसे शुरुआत होता है? பிதாவே நீ எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி தான் பிரேயரே ஆரம்பிக்குது. पिताजी आप हमारे हमेशा मेरे प्रार्थना को सुनकर उत्तर दे दिया करके ऐसा बोल के वो प्रार्थना शुरुआत करते हैं. விசுவாசம் எப்போ வரும்? वो विश्वास कब आएगा? ஆண்டவர் நான் வாய் திறக்க முன்னாடி ஆண்டவர் வந்து பதில் தந்துறான்னு விசுவாசம் எப்போ வரும்? मुंह खोलने से पहले उत्तर आएगा करके कब विश्वास நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஒரு ஜெபிக்கிற ஆண்டி உண்டு, जब प्रार्थना करने वाले लोगों के बारे में हम देखते हैं, முட்டி போட்டு தலையில கெட்டி ஜெபிச்சாங்கன்னா அடுத்த நாளே ரிசல்ட் வந்துரும். घुटना डाल के मतलब प्रार्थना करेगा तो दूसरा दिन ही उत्तर आ जाता है. அப்படி ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஆண்டவர் இறங்கிடுவார், அவரே இறங்கிடுவார். ऐसे करीब रहने वाला व्यक्ति के पास परमेश्वर प्रार्थना करने के उत्तर दे देता है. அப்படி ஒரு ஆண்டவருடைய இணைப்புல நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए हम परमेश्वर के साथ इंतजार कर रहने के लिए हम बुलाए गए हैं. அதே போல நம்ம நடக்கிறதுக்கு நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அந்த 1 hour ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். इसलिए अभी आने वाले हफ्ते में से हम शुरुआत करेंगे. ஆண்டவருக்கு ஒரு 1 மணி நேரம் கொடுப்போம். लेकिन परमेश्वर के लिए हम 1 घंटा देंगे. முடிவு எடுப்போம், निर्णय लेंगे आज से. ஆமென். தந்தையே தலனி மீற செய்பவர் நீரே, தந்தையே தலனி மீற செய்பவர் நீரே. நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். जान लो. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திருப்தி உண்டு. आज मेरे लिए एक तृप्ति है. அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் நிறைய ஓடிட்டேன்னு சொல்லி ஒரு वो திருப்தி. कर लिया ये कर लिया, इसके लिए जब ज्यादा दौड़ लिए हम. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் மூலமா எனக்கு ஆண்டவர் நிறைய திருப்பு எச்சரித்த ஒரு வார்த்தை. कई सारे बड़े बड़े सेवक के द्वारा मुझे चेतावनी देने वाला एक शब्द, நீ ஓடுறது உழைக்கிறதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும், तू दौड़ना काम करना दूसरा रहने दो. ஆண்டவர் கேட்கிறாரு சொல்றாரு, நீ 1 மணி நேரம் ஆண்டவருடைய சம்மத்துல உட்காரு. परमेश्वर कह रहा है, पूछ रहा है, मांग रहा है, तू 1 घंटा प्रभु के सम्मुख में इंतजार में रहो. ஹல்லேலூயா. हालेलुया. अनेक வேளைகள்ல டைமே அதுக்கு கொடுக்க கிடையாது. कई समय में प्रभु के एक समय ही नहीं देते. அநேக எச்சரிப்பு சத்தம் கேட்டோம், कई सारे चेतावनी की आवाज सुनकर भी. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா இன்னைக்கு பிள்ளை மூலமா கொடுத்த வார்த்தை आज नैन्सी के द्वारा देने वाला वचन அசைத்ததுன்னு நான் சொல்லுவேன். दिल को हिला दिया, ऐसा करके मैं இந்த बोलूं. மெசேஜ் எல்லாரும் கொடுக்க முடியாது. ये शब्द वे वचन कई लोग नहीं दे सकता है. தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில அவங்க எதை செய்துட்டு இருக்காங்களோ அவங்களால தான் இதை சொல்ல முடியும். व्यक्तिगत के जीवन में जो एक वो रहा, जो क्रिया कर रहा है, वही उसको बोल सकता ஆண்டவர் है. நிறைய கிருபையில கொடுத்திருக்காரு. परमेश्वर कई सारे वरदान को दिया है. கொஞ்ச நேரத்துல எனக்குலாம் நிறைய கொடுத்துருவாரு. कोई थोड़े समय में भी बहुत सारे दे सकता ஆனா है. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, लेकिन आज परमेश्वर ने जो दिया गया वचन, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य दूसरा 2 अध्याय இருந்து 7 वரை என்ன கொடுத்திருக்கு? दूसरा अध्याय से 7 वचन तक क्या कह रहा है? நீ ஆதியில உள்ள அன்பு, तो शुरुआत में रहने वाला जो प्रेम, நலன் ஆதியில வாலிப வயசுல பெற்றுக்கொண்ட வசனங்கள் தான் நிறைய என் பக்கம் கிடக்கு. जवानी की उम्र में जो पाया हुआ वचन, जो अभिषेक, वो सब कुछ बहुत रहता था. ஹல்லேலூயா. हालेलुया. அதெல்லாம் அன்னைக்கு படிக்கும்போது புரியல, ஆனா இன்னைக்கு உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு, ஜீவ தண்ணீரா வந்துட்டு இருக்கு. लेकिन उस समय न पढ़ते समय कुछ नहीं होता था, लेकिन अभी पढ़ते समय अंदर से आते ही रह रहा है. வெளிப்படையா செய்யற ஊழியத்தை விட மறைஞ்சி ஆண்டோடைய சமூகத்துல காத்து கடந்து பண்ற வேலைக்கு தான் பயங்கர வேல்யூ இருக்கு. बाहर के मतलब बाहर अगर सेवा करने से बढ़कर अंदर रह के प्रार्थना करना, सेवा करना में बहुत फर्क है. ஒவ்வொரு டாபிக்கையும் ஹைலைட் புல்லட் பாயிண்ட் தான் கொடுத்து போனாங்க. हर एक पॉइंट में एक मतलब अच्छे से दे रहा था. ஹல்லேலூயா. தானியேல் 1 மணி நேரம் பேசலாம். दानियल के बारे में बात किया था. தாவீதை பற்றி 1 மணி நேரம் பேசலாம். दाऊद राजा के बारे में 1 घंटा. ஆபிரகாம், யோசேப்பு, யோசுவா, मोसे के बारे में 1 घंटा बात कर सकते हैं. ஒவ்வொருவருக்கும் ஆளக்களம் நீங்க போனீங்கன்னா இங்க முடிக்க முடியாது. एक व्यक्ति के बारे में अगर बात करने जाएगा तो 1 घंटा भी नहीं पाएगा. அமர்ந்திருந்து தேவனே அறிந்து கொண்டார்கள். इन लोग ने क्या किया? शांत रह के प्रभु परमेश्वरी करके जान लिया. என்னை கொன்று போட்டாலும் मुझे मार देगा तो நான் விட மாட்டேன், मैं तुझे नहीं छोड़ूंगा. யோபு பக்தன் சொல்றான், பாடுகள் உபதத்துக்கு மத்தியில अय्यूब ने कह रहा है मस्त समस्या के बीच में, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர், प्रभु जी आप सब कुछ करने के सामर्थ्यवान நீ है. செய்ய நினைத்து தடைபடாதே என்பதை அறிந்திருக்கிறேன். जो आपने जो निर्णय किया है वो पूरा करेगा, मैं विश्वास करता हूँ. நீ எப்பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டது பின்னால நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு. तू हमेशा प्रार्थना को सुनकर उसके लिए उत्तर दे रहे हैं, विश्वास परमेश्वर कह रहा है. தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முன்னோட்டியே எனக்கு மிகவும் பிரியமானவன்
அவனுடைய ஜெபம் கேட்கப்படுதுன்னு சொல்றாரு. दानियल प्रार्थना करने से पहले कि तू मेरे प्रिय बहुत प्रिय व्यक्ति है ऐसा करके बोल என் के இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தாவீதை பார்த்து ஆண்டவர் मेरे சொல்றாரு. हृदय का प्रिय व्यक्ति करके दाऊद राजा के बारे में कह रहा है. யோசேப்பு यूसुफ के बारे में இரும்பு கம்பிகளுக்குள்ள அவனுடைய சிறைப்பட்டு போன வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான்? बंदीगृह के अंदर परमेश्वर के सम्मुख में वो कैसा था? மோசேயோட ஆண்டவர் எப்படி இருந்தாரு? मूसा परमेश्वर के साथ कैसा रहता था? ஹalleluya हालेलुया. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? कैसा परमेश्वर हमारा परमेश्वर कैसा है? வருடங்கள் கடந்து போனாலும் समय साल अगर बीत गए तो வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். वाक्य प्रतिज्ञा देने वाला वो कभी नहीं बदलने वाला हालेलुया. परमेश्वर. हालेलुया. எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியங்கள். कितना गहराई का एक सत्य है. எதுக்குமே செவி சாய்க்காத ஆட்கள் இன்னைக்கு செவி சாய்க்க ஆண்டவர் செய்வார். कई सारे लोगों को मतलब नहीं सुनने वाला व्यक्ति आज भी ये वचन को सुनकर सुनेगा. நான்சி சின்ன வயசுல இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே இருப்பான். नैन्सी छोटे उम्र से लेकर ऐसे ही परमेश्वर के साथ. हालेलुया. காலைல எழுந்து அப்படியே உட்கார்ந்திருப்பான். समय सुबह उठ के ऐसे ही परमेश्वर की சில प्रार्थना நாள் 2-3 நாள் சுத்தமா ஒண்ணும் இல்லாம இருக்கும். சுத்தமா ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். कई समय में कुछ भी नहीं कर पा सकता है. ऐसे एक स्थिति भी रह सकता है 3 दिन तक. போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் काम पे जाके आते समय டாடி தச்சு சாவி எங்கன்னு கேப்பா. डैडी चर्च का चाबी कुंजी किधर है करके ஒத்தையில உட்கார்ந்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறான். அந்த வாஞ்சை अकेले में जाके परमेश्वर के साथ वो जो कुछ पाना है सब कुछ पाकर वो चाहत के அப்போ साथ. தேவனிடத்துல ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க ஒரு கேப் விட்டாச்சுன்னா அவங்களால ஏதோ பெரிய பலனே இல்லாத மாதிரி இருக்கும். परमेश्वर के साथ जो व्यक्ति जो बहुत प्रिय रहता है वो மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போட்டு தேவனுடைய சமூகத்தை நாடி தேடி ஓடுகிற அப்படினா जो हिरन अपने पानी के लिए तरसता है वैसे परमेश्वर के सम्मुख में अगर बाढ़ जो क्या आएगा. ஞானிகளை பார்க்கலாம் தானியேல் மிகுந்த ஞானவானா இருந்தான். दानियल बहुत तरह ज्ञानी था. हालेलुया. हालेलुया. இவ்வளவு பெரிய மேன்மைகளுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான். कई सारे आदर को पाने वाला कारण दानियल परमेश्वर ही ஆண்டவர் था. மேல உள்ள அன்பின் ஏதோ எதிர்பார்ப்பின் அடிப்படையில கிடையாது. परमेश्वर के ऊपर प्रेम ये जो एक कुछ चाहत के साथ नहीं. हालेलुया. हालेलुया. சின்ன குட்டி பிள்ளை இருக்கும்போது இயேசுப்பா பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்லி எழுதுவாங்க. छोटे बच्चे के रहते समय यीशु मसीह को देखने के लिए ढूंढ के हालेलुया. அவ்வளவு ஒரு தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. उतना परमेश्वर का जो प्रेम उंडेला गया है. हालेलुया. हालेलुया. அப்படிப்பட்ட அன்புனால நிரம்பி ऐसा प्रेम से भरकर தேவனை தேடும் பொழுது परमेश्वर को ढूंढते समय முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள் அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. पहला परमेश्वर का राज्य को उसको धार्मिकता को खोजो बाकी सब सारी चीजें बाद में दिया हालेलुया. जाएगा. हालेलुया. 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 அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைகிறான். सवेरे मुझे ढूंढने वाला मुझे पाएगा. वो தேவனுடைய சமூகத்துல பேர் ஆனந்தம் உண்டு. परमेश्वर के सम्मुख में आनंद ही आनंद है. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். वो प्रकाश करेगा. உன்னத பலத்தால் இடைக்கட்டப்படுவோம். वो ऊंचे उन्नत पर्वत से अपने को परवाह எனக்கு कराएगा. சொன்ன இன்னைக்குள்ள மெசேஜ்ல ஒரு பெரிய வார்த்தை आज के जो देने वाला जो संदेश में एक बहुत बड़ा वचन क्या है. ஆண்டவர் உலகத்தெல்லாம் படைச்சு மனுஷங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட परमेश्वर सारे सृष्टि को बनाकर अपने हाथ में देगा. ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வச்சு ரொம்ப பிஸியா இருந்தாலும் கூட आदम को सब कुछ नाम रखकर सब कुछ कार्य में काम ஆதாமே करते நீ समय எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவனோடு பேச அவர் வாஞ்சியா இருந்தார். आदम तू कहाँ है करके उसके साथ बात करने के लिए चाहत के साथ रहता है. ஹalleluya. हालेलुया. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். तू शुरुआत में रहने वाला जो प्रेम को खोया है. நம்முடைய கிரியைகள் அவர் அறிந்திருக்கிறார். तेरे क्रिया को मैं जानता हूँ. அவருடைய சமூகத்தை ஓடி வருவோமா? परमेश्वर के चरणों में हम आएंगे क्या? நம்ம டிசிஷன் எடுத்துருக்கோம், நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். हम निर्णय लेंगे. ஆனா ஒருவேளை அது அப்படியே கிடப்பில் இருந்துச்சுன்னா हमारे वो कमी अगर रहेगा तो उसमें अगर कमी रहेगा तो மறுபடியும் இன்னைக்கு ரீசார்ஜ் ஆகும். दोबारा उसको मतलब ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லுவோம். प्रभु जी मुझे बल दीजिए करके कहेंगे. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், ஆத்மா நஷ்டப்பட்டா என்ன லாபம் இருக்கு? पूरे दुनिया को कमाएगा तो अगर अपना आत्मा को नष्ट पहुंचाएगा तो क्या होगा? वो हमारे अंग रहेगा तो எவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள முடியுமே. कितना भी समस्या को हम पार कर सकता है. ஒரு சின்ன ஜெபம் பண்ணா கூட கண்ட உடனே கேட்பார். छोटा सा प्रार्थना करेगा तो परमेश्वर பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டா கூட அதுக்கு ஒரு பவர் உண்டு. आप मतलब श्वास लेके परमेश्वर के ஒரு साथ சொட்டு கண்ணீருக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. एक बूंद आंसू के लिए भी उत्तर है. ஆண்டவருடைய சமூகத்துல என்னைக்காவது திடீர்னு போய் ஆண்டவரேன்னு கழுது உருண்டாச்சுன்னா இந்த தண்ணிக்குள்ள ஒரு காயினை போட்டு எப்படி டப்பா டப்பான்னு ஆடிட்டு இருக்கும், ஒன்றும் கிளியராகவே தெரியாது. आप कई साल के बाद आके प्रार्थना करेगा तो उत्तर नहीं आ सकता. कई ஒரே समय குழப்பத்துல தான் இருக்கும். पूरा गड़बड़ी में रहता है. தெளிவா இருந்தோம்னா अगर समझ के साथ தெளிந்த தண்ணியில ஒரு காயினை போடுங்க, கிளியரா மேல இருந்து பார்த்தா காயின் கிளியரா தெரியும். अच्छे से पानी के अंदर एक कॉइन को डालेगा तो बराबर दिखाई देता है. ஒரு ஆன்டி சொன்னால பியூலா சிஸ்டர் एक ब्यूला सिस्टर कहती है அதிகமா ஆண்டவருடைய சமூகத்திலேயே காத்திருப்பாங்க. परमेश्वर के साथ अधिक से अधिक परमेश्वर के साथ படிக்கல, वो ज्यादा पढ़ाई नहीं किए. ஆனா சில நேரங்கள்ல பாரத்தோடு ஜெபிச்சுட்டு சொன்னாங்கன்னா அப்படியே நடக்குதுங்க. कई समय वो बोझ के साथ प्रार्थना करके अगर बोलेगा तो ऐसे होता है. हालेलुया. हालेलुया. காரணம் என்ன? कारण क्या है? தேவனுடைய சமூகத்துல அதிகமா காத்திருக்கும் போது परमेश्वर के चरणों में अधिक से अधिक बाट जोते रहने के चलते
யோபுடைய நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்கும் போது अय्यूब अपने मित्रों के बारे में प्रार्थना करते समय ஆண்டவர் யோபுடைய முகத்தை பார்க்கிறார். परमेश्वर अय्यूब की चेहरा को देख रहा है. இந்த பையல முகத்தை பார்த்தாச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ये लोग अगर चेहरा को देखेगा तो कुछ नहीं कर सकता इन लोग को. हालेलुया हालेलुया. யோபுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் அவருடைய நண்பருடைய சிறையிருப்பை மாத்துகிறார். अय्यूब के चेहरा को देख के परमेश्वर अपने मित्रों की बंदीगृह से छुड़ाया. हालेलुया. हालेलुया. அப்படி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா நாம இருந்து ऐसा परमेश्वर के चरणों में बाट जोने நாமளும் ஜெபிக்கும்போது அற்புதம் டக்கு நடக்கணும். हम भी प्रार्थना करते समय चिपचुनी எதை चमत्कार கட்டறோமோ அது होना चाहिए. கட்டப்படணும். जो बांधेगा वो बांधा जाएगा. எதெல்லாம் கட்ட அவிழ்க்கிறோமோ அது கட்ட அவிழ்க்கப்படணும். जिसको छुड़ाएगा वो छुड़ाना से छुड़ा ही गया. हालेलुया. हालेलुया. குடும்பத்துல अनेक நெருக்கங்கள் இருந்துச்சு தாவீதுக்கு. परिवार में कई सारे समस्या था दाऊद राजा ஒருத்தர் மனுஷனவே மதிக்கல தாவீதை. कुछ कोई भी व्यक्ति एक अच्छा इंसान करके उसको ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தாலும் वो टुकड़ा गया व्यक्ति करके माना गया था. தூரத்துல வரும்போதே लेकिन एक समय आते समय हालेलुया இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ண ராஜாவோட அபிஷேகம் பண்ண यही है व्यक्ति वो इसको राजा का अभिषेक कर दो. அவனுக்கு இருக்கிற மேன்மை என்ன? वो उनके अंदर रहने वाला जो आदर महिमा क्या है? ஆராதிக்கிறது. परमेश्वर का आराधना करने वाला. எது நம்மட்ட இருக்கோ இல்லையா ஆண்டவரை மத்தன விட்டு கூடாது. कोई भी रे ना रे परमेश्वर को नहीं छोड़ना चाहिए. हालेलुया. हालेलुया. கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்றும்படியாக தலைகளை தாழ்த்தி ऐसे परमेश्वर अपने को ऐसा व्यक्ति बनने के लिए सिर झुका. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே அறிவு கட்டா பேரரு பாதுகாக்கின்றே அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை கலைந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை கலந்து போடுவதில்லை தகப்பனீர் தாங்குகிறீ என்னை தள்ளாட விட மாட்டீ தகப்பனீர் தாங்குகிறீ என்னை தள்ளாட விட மாட்டீ ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே அறிவு கெட்டா பேரதை நீ பாதுகாக்குதே நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளை தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே அவைகளையே தியானம் செய்கிறே தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா हमें अपने आप को सौंपते हैं परमेश्वर நாங்கள் ஜெயம் எடுப்போம் हम विजय पाएंगे ஓடின ஓட்டம்லாம் ரெண்டாவது இருக்கட்டும் जो दौड़ना वो सब दूसरा रहने दो முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் परमेश्वर पहला प्रमुख समूह में रहेंगे करके எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே आत्मा प्राण शरीर आपके हाथ में सौंपता हूं பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம் आपके वेदी में हम உம்மேல் அன்பின் நிமித்தம் உம்மை பார்க்க आपकी प्रेम के चलते ஒரு எதிர்பார்ப்பின் சுயநலக்காரனா இல்ல एक चाहत के साथ एक मनुष्य எனக்காக எல்லாவற்றையும் நீர் ஈந்தளித்தீரே मेरे लिए सब कुछ आपने दिया है அந்த அன்புக்காக ஓடி வரேன் वो प्रेम के चलते मैं दौड़ के आने சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள आपके चरणों में इंतजार में रहकर नया बल உம்மிலே வளர
छुटकारा को पाकर உம்மிலே மகிழ்ந்திருக்க, आपके अंदर मगन रहने के लिए, உம்மோடு கூட நடக்க, आपके संग चलने के लिए, உம்முடைய வாஞ்சை தாகத்தை தீர்க்க आपके चाहत को प्यासा को पूरा करने के लिए எங்களுக்கு பலன் தருவீராக. हमें बल दे दीजिए। ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. आत्मा जी हमें தடைகளை उत्साहित உடைக்கிறோம் இயேசுவின் सारे நாமத்தினாலே. रुकावट को तोड़ते यीशु के नाम உயர்வோ ஆசீர்வாதமோ மேன்மையோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் எங்களை பிரிக்க கூடாது. से। आशीर्वाद प्रे दुनिया का आशा लालच सब कुछ जो भी हमारे परमेश्वर से प्रेम अलग से नहीं करना चाहिए। ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு பிரிய செய்ய எந்த கிரியைகளும் எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. प्रभु जी आपके प्रेम से अलग करने वाला कौन सा भी क्रिया से हमें अलग, हमें अपने अर्पण करते हैं। எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. हमें भी उठा के आप इस्तेमाल कीजिए। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை நாங்க உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்தா कई समय हम टूटा हुआ बर्तन रहने का, மறுபடியும் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. दोबारा हमें बनाइए। எங்களை நிரம்பி வழியிற சீரமா பயனுள்ள பாத்திரமா மாத்துங்க. हमें उमड़ के भरने रहने वाला बर्तन का इस्तेमाल कीजिए। அநேகருக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாத்துங்க. अनेकों को आशीष का कारण बनाइए। நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. आपके नाम की महिमा करने वाला व्यक्ति நிரம்பி வழிகிற பாத்திரமா எங்களை நிரப்பச்சுங்க. उमड़ के भर के रहने वाला बर्तन बनाइए। நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாங்க. आप भलाई करके हम जानने के लिए अनुग्रह कीजिए। உம் பாதம் அமர்ந்து आपके चरणों में रहकर வசனங்களை தியானிக்க கிருபை தாங்க. आपके वचन को ध्यान करने के लिए உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. हमें आपके जानना चाहिए। இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு செல்லுங்க. और भी गहराई में लेके जाइए। எப்பொழுதும் நீர் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறபடிக்கு உமக்கு ஸ்தோத்திரம். हमेशा आप चट्टान बनकर हमारे बीच में रहने के लिए चलते, इसलिए धन्यवाद। நீரே எங்களுடைய மேன்மை, आप ही हमारे लिए आदर महिमा, நீங்களே எங்களுடைய விலை மதிக்க முடியாத சொத்து, आप ही हमारे लिए बहुमूल्य का धन है। எதையாவது இழந்து கூட நாங்க உண்மையை விட்டு விடாதபடி हमारा प्रेम को, आपके शुरुआत को प्रेम உமோடு கூட இருக்கிறது தாங்க. आपके चरित्र रहने के चलते நித்திய அன்புகளை நெருக்கட்டும் ஆண்டவரே. आपकी प्रेम हमारे अंदर दबाव रहने दो। ஆதி அப்போஸ்தலரை போல प्रेरितों के समान நாங்களும் சாட்சிகளாய் ஜீவிக்கணும். हम भी गवाही के जीवन जीने के लिए பலன் தாங்க. बल दे दीजिए। உலக மாமிச பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி दुनिया की आशा शैतान की क्रिया को हम जगह न देने चलते, லக்க நோக்கி ஓட கிருபை தாங்க. लक्ष्य के और दौड़ने के लिए இந்த सामर्थ्य, தீர்மானத்தில் நிலைத்திருக்க கிருபை தாங்க. वो निर्णय में हम बने रहने के लिए हम सामर्थ्य दीजिए। தூக்கமோ மேன்மையோ எங்களை தடை செய்யக்கூடாது. नींद और आदर में कोई भी हमें रुकावट नहीं होना चाहिए। உம்மை தேட வாஞ்சியோடு இருக்க கிருபை தாங்க. आपकी और दौड़ने के लिए चाहत के साथ रहने அப்படிப்பட்ட பலத்தால் இடை கட்டுங்க. ऐसा बल से हमें भर दीजिए। எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். हमें आपको अपने எங்களை தாழ்த்திக்கிறோம். नम्र करते हैं। நாங்க அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. हम अगले हफ्ते गवाही के रूप में खड़ा कीजिए। அப்படியே கிருபை செய்யுங்க. ऐसे आप अनुग्रह कीजिए। எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நிறைவாவதாக. सारे कमी यीशु मसीह के नाम ஒவ்வொரு से पूरा சரீரத்திலும் होने दो। சுகம் உண்டாவதாக. सारे शरीर में सुख, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. शैतान की क्रिया सब नष्ट होने दो। பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் पवित्र ஆண்டவரே. यीशु मसीह के लहू को எங்களுடைய எல்கையெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை நாங்கள் கட்டளையிடுகிறோம். हमारे सारे प्रभु यीशु मसीह के चरणों में हम समर्पित करते हैं। நீர் எங்களை வழி நடத்தும். आप हमें अगुवाई இந்த कीजिए। கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके अनुग्रह के अंदर जन्म எல்லா துதி கன மகிமை உமக்கே सारे செலுத்துகிறோம். आदर गौरव महिमा आपको देते हैं। மீட்பரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் நல்ல उद्धार பிதாவே. करते यीशु मसीह के नाम से मांगते हैं, सुनो रक्षित पिता। ஆமென் ஆமென். ஹalleluya हालेलुया। ஹalleluya.